ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை நாயாக பிறவி எடுப்பது. ராமர் தனது அரசவையில் அமர்ந்திருந்தார். அப்போது வெளியே நாய் ஒன்று பெருங்குரல்ல குறைத்து கொண்டே இருந்தது. என்னவென்று தெரிந்து வருமாறு காவலனை அனுப்பினார். அவன் அந்த நாயை துரத்தி விட்டு ராமர் கிட்ட வந்து, காரணமே இன்றி குறைத்த அந்த நாயை துரத்தி விட்டேன் அரசே அப்படின்னு சொன்னான். சற்று நேரம் கழித்து மீண்டும் அந்த நாய் குறைக்க அதே காவலன் விரைந்து சென்று அதை துரத்தினான். இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. இதனை சிந்தித்த ராமர் லட்சுமணர்கிட்ட, அந்த நாய் ஏன் குறைக்கிறது, நீ போய் காரணம் என்னென்று தெரிந்து கொண்டு வா அப்படின்னு அனுப்பினார். லட்சுமணன் குறைக்கும் நாயை நெருங்கி, உன் துயரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அந்த நாய் ஈனஸ்வர குரல்ல பேச தொடங்கிச்சு. ராமரை வர சொல்லுங்க, எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்டு ஆச்சரியமடைந்த லட்சுமணன் நாய் சொன்னதை உடனே சென்று ராமர் கிட்ட சொன்னார். உடனே ராமர் வெளியே வந்தார். எனது ராஜ்யத்துல காரணமின்றி எவரும் துயரப்படவே கூடாது. ஆகவே நீ எந்தவித தயக்கமும் இன்றி உன்னோட துயரத்தை என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். அந்த நாய் பணிவோட அவரை வணங்கி பேச தொடங்கிச்சு. என்ன சன்னியாசி ஒருவர் கல்லால அடித்து என்னோட காலை உடைச்சு விட்டாரு. அதை முறையிடவே இங்கு நான் வந்தேன். எனக்கு நீதி வேணும் அப்படின்னு வேதனையோட சொல்லிச்சு. ராமர் கனிவான குரல்ல, வருந்தாத, நான் இப்போதே அந்த சன்னியாசி கிட்ட விசாரிக்கிறேன் என்று சன்னியாசியை அழைத்து வர உத்தரவிட்டார். சற்று நேரத்துக்குள்ள அந்த சன்னியாசியும் அங்கு வந்து ராமரை வணங்கி நின்றார். ராமர் சன்னியாசி கிட்ட, நீங்க எதற்காக இந்த நாயை கல்லால் அடிச்சீங்க அப்படின்னு விசாரிச்சார். அதற்கு சன்னியாசி, நான் பிச்சை வாங்கி வரும்போது இந்த நாய் அந்த பிட்சான்னத்தை தொட முயற்சி செய்தது. அப்போது நான் மிகவும் பசியோட இருந்ததால அந்த நாய் மீது எனக்கு கோபம் வந்தது. எனவே அதன் மீது கல்லை எரிந்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். ராமர் புன்னகை மாறாத முகத்தோடு அவரை நோக்கி, இந்த நாய் ஐந்தறிவு படைத்த ஜீவன். அதனால தனக்கு தேவையான உணவோ சமைக்கவோ உருவாக்கி கொள்ளவோ தெரியாது. பார்க்கும் உணவை சாப்பிடவே தோன்றும். இது ஐந்தறிவு படைத்த பிராணிகளுக்கு உண்டான விதி. உங்களுக்கு பசி இருப்பது போல இந்த நாய்க்கும் பசி எடுத்ததுனால உங்க உணவை சாப்பிட அது முயற்சி செய்தது. இந்த நாயின் விதிப்படி அது தவறு இல்லை. பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆறறிவு படித்த மனிதனுக்கு உண்டான தர்மம். நீங்க அந்த தர்மத்தை மீறியது மட்டுமில்ல, நாயை கல்லால் அடிச்சு காயப்படுத்தி தவறும் செஞ்சிட்டீங்க. உமது செயல் கண்டிப்பாக குற்றமே. எனவே நீங்க அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னார். நாயின் பக்கம் திரும்பிய ராமர், இந்த சன்னியாசி உனக்கு கெடுதல் செய்திருப்பதால இவருக்கு தண்டனை கொடுக்கும் பொறுப்பை நான் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். இதை கேட்ட அந்த நாய், இவரை ஒரு சிவாலயத்துல அதிகார வேலையில அமர்த்துங்க, இதுவே நான் அவருக்கு அளிக்கும் தண்டனை அப்படின்னு சொல்லிச்சு. ராமர் அதற்கு சம்மதித்து அதற்கான ஆணையையும் பிறப்பிச்சார். தனக்கு பெரிய பதவி கிடைத்த மகிழ்ச்சியில சன்னியாசியும் திருப்தியுடன் அங்கிருந்து போனார். நாய் மன நிறைவுடன் அகன்றது. இதை பார்த்து கொண்டிருந்த மக்கள் வியப்போடையே இருந்தாங்க. அன்னத்துக்கு அலையும் அந்த சன்னியாசிக்கு இது அதிர்ஷ்டமே தவிர தண்டனையே இல்லை. இதனால அவர் மேலும் சுகமடையத்தான போகிறாரு. இது எப்படி தண்டனையாகும் அப்படின்னு மக்கள் ராமர் கிட்ட கேட்டாங்க. ராமருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிந்தாலும் அந்த நாயையே அழைத்து வாங்க, அந்த நாயே அதற்கான காரணத்தையும் கூறட்டும் அப்படின்னு சொன்னார். அந்த நாயும் அந்த அவைக்கு வந்தது. இப்போது நாயிடம் அதே கேள்வியை மக்கள் கேட்டாங்க. அதற்கு அந்த நாய், சிவாலயத்துல அதிகார வேலை அப்படின்றது சன்னியாசிக்கு நான் அளித்தது முள்ளின் மேல் நிற்கிற ஒரு பணி. சிவாலயம், மடம், கிராமம் போன்றவற்றில் தவறு செய்யும் அதிகாரிகள், பசு, அனாதை ஆகியோரின் செல்வத்தை அபகரிப்பவர்கள், அரசனது வீட்டில் இருந்து கொண்டு அங்கு வரும் யாசகர்களை தடுப்பவர்கள், சாதுக்களின் உணவுப் பொருட்களை அபகரிப்போர் ஆகியோர்களின் மறுஜன்மத்தில் கண்டிப்பாக நாயாகத்தான் பிறப்பாங்க. சென்ற பிறவியில நான் தவறு இழைத்த ஒரு மடாதிபதியாக இருந்ததால இப்போது நாயாக பிறவி எடுத்திருக்கேன். எனவே நான் சன்னியாசிக்கு இப்படி ஒரு தண்டனையை தீர்ப்ப நான் சொன்னேன். இந்த ஜென்மத்துல எனது பசிக்கு உணவு தராம தவறு செய்த சன்னியாசி சிவாலய பணியில இருந்து நல்ல விதமாக பணி செய்தா என்ன அடிச்ச பாவம் தீர்ந்து நன்மை அடைவார். ஆசையின் காரணமாக ஏதேனும் தவறு செய்தா மீண்டும் பாவம் செய்து நாயாக பிறப்பார் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பியது. அங்கு கூடியிருந்த அனைவருக்குமே அப்பொழுதுதான் அந்த சந்தேகம் தீர்ந்தது. சிவாலயம், அரசு நிர்வாகம் போன்ற பகுதியில இருப்பவங்க தவறு செய்யவே கூடாது. பசு, சாதுக்கள், ஆதரவற்றோர் ஆகியோரின் செல்வத்தின் மீது ஆசைப்படக்கூடாது. அரசனை காண வரும் யாசகர்களை தடுக்கக்கூடாது. உண்மையான துறவிகளை எந்த காரணத்தை கொண்டும் காயப்படுத்தக்கூடாது.
நமக்கு முற்பிறவி இருக்கா, அடுத்த பிறவி இருக்கா என்பது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா இந்த பிறவியில பிறந்த நாம நம்ம எந்த ஜீவன்களுக்கும் பாதகம் இல்லாம அதை காப்பதே நமது கடமையாக வைத்துக்கொண்டு நாம் செய்ய வேண்டும். அப்படி நம்மளால காப்பாற்ற முடியவில்லை என்றால் அமைதியாக நாம் நம் வேலையை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் மட்டுமே போதும். எந்த ஒரு பாவ செயலும் நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது இந்த பிறவி நமக்கு கண்டிப்பாக நல்ல பிறவியாக இருக்கும். அடுத்த பிறவியை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமும் நமக்கு இருக்காது. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.